ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் அருணி இன்றைக்கி வந்து 11வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 63 கிலோ 150 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிப்போம். இன்றைக்கி மார்னிங் அருணி வந்து ஹனியும் லெமனும் கலந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருக்கேன் மார்னிங் டிஃபனுக்காக. மதியம் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்தில் வந்து கம்பில் வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். கம்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா புளிச்சு வந்துருச்சு. கம்பில் 2 தோசையும் கொஞ்சம் வந்து சிக்கன் கிரேவியும் எடுத்துகிட்டு மதியம் லஞ்ச் முடிச்சுக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளாம் ஒரு கிளாஸ் இருக்க மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு வந்து எப்பவும் போல் சூடான தண்ணியில் வந்து ஜீரகம் போட்டு அந்த தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பசங்க வந்து நார்மலாக இந்த வெயில் டைம்லலாம் எங்கள் வீட்டில் ரோஸ் மில்க் பாதாம் மில்க்லாம் போட்டு கொடுப்பேன். இப்போது இந்த டயட் இருக்கிறதுனால பாலில் வந்து சர்க்கரை கலக்காமல் பனக்கற்கண்டு போட்டு நான் சாக்லேட் மில்க் போட்டு கொடுத்துருக்கேன். பால் சேர்த்துக்கலாம், ஆனால் சுகர் வந்து சேர்த்துக்கிறது அப்படின்றது வெயிட் லாஸ்க்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறதுனால பசங்களுக்காக நான் வந்து பாலில் வந்து பனக்கற்கண்டு சேர்த்துருக்கேன். பனக்கற்கண்டு, நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு வந்து பாதாம் மில்க், ரோஸ் மில்க், சாக்லேட் மில்க்லாம் எப்போவுமே நான் வந்து சம்மருக்கு போட்டு வைப்பேன். சரி, இந்த வெயிட் லாஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை மட்டும் மாற்றிருக்கேன். சர்க்கரைக்கு பதில் பனக்கற்கண்டு மாற்றிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் எசன்ஸும் கொக்கோ பவுடரும் இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காசி ஆற வச்சு வடிகட்டிட்டேன். ஏன்னா பனக்கற்கண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு டஸ்ட்டு இருக்கும். அதனால் வடிகட்டிட்டு நீங்கள் வந்து பசங்களுக்கு தாராளமாக நைட்டு கொடுக்காதீங்க. பகல், அதாவது மார்னிங்கோ மதியானமோ ஈவினிங்கோ கொடுங்க. நைட்டு மட்டும் கொடுக்க வேண்டாம். இது ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும். பசி அவ்வளோவா எடுக்காது. நம்ம தேவையில்லாமல் வெளியேருந்து வாங்கி கொடுக்குற ஃபுட்டை விட இது மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு நல்லா தான் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கலாம். ஒரு டம்ளர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 200 ml இருக்கும். ஒரு டம்ளர் குடிக்கலாம். இது அவங்களுக்கு வந்து ஓகே டயட் இருக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மோரும் தாராளமாக கொடுக்கலாம். இன்றைக்கி அருணி வந்து எடுத்துக்கிட்ட ஃபுட் மெனு இது தான். நீங்களும் வீட்டில் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ரோஸ் மில்க் ஆகட்டும், பாதாம் மில்க் ஆகட்டும், சாக்லேட் மில்க் தாராளமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது கொடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.